சுபாஷினிஸ் ஜாஸ் கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் இப்போ செய்ய போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் பகோட்டா. அதுக்கு நான் வந்து 1 கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணுறதை பற்றி நம்ம பார்த்துக்கலாம். இதுக்கு வந்து நான் 2 பெரிய வெங்காயம், கொஞ்சம் திக் ஸ்லைஸாக, ஏன்னா இது வந்து எங்கள் சின்ன சம்மந்தி சொல்லி கொடுத்தாங்க. கொஞ்சம் ஸ்லைசஸ் வந்து இந்த இதில் போட்டுக்கோங்க, இவ்வளோ திக்கில். ஏன்னா ரொம்ப தின்னாக இருந்தாக்கா மாவு வேகிறதுக்குள்ளே வெங்காயம் கருகிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது கொஞ்சம் திக்காக வெட்டி வச்சுருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை, 1 பச்சை மிளகா, கொத்தமல்லி, அப்புறம் இஞ்சி ஒரு சின்ன துண்டு பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். அப்புறம் பூண்டு வந்து இடித்து வச்சுருக்கேன். ஸோ அது சேர்த்துக்கலாம். தோலோடு தான் இடித்து வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். அப்புறம் 2 பிஞ்ச் மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். அப்புறம் சோம்பு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பெருங்காயம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து அவங்க கொடுத்த இது 2வது டிப்ஸ் என்ன அப்படின்னாக்கா, இதில் மாவு சேர்க்காதீங்க. ஏன்னா மாவு சேர்த்து பிசைஞ்சிட்டிங்கனாக்கா தண்ணி விட்டுடும், அப்போ வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும். அதனால் முதல்ல இதை நல்லா பிசைஞ்சு ஒரு 5-10 மினிட்ஸ் வச்சுடுங்க. அப்போது இந்த வெங்காயம் வந்து தண்ணி விடும். அதுக்கப்புறம் மாவு பிசைஞ்சாக்கா இந்த தண்ணிக்கு ஏற்ற மாதிரி நம்ம லைட்டாக தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும் அப்படின்னு செகண்ட் டிப்ஸ் கொடுத்தாங்க அவங்க. ஸோ அவங்க சொல்லி கொடுத்ததை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரேன் நான். வெங்காயம்லாம் நல்லா உதிரி ஆயாச்சு. இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம எண்ணெய் வச்சிடலாம் அடுப்பில். ஸ்டவ்வில் வந்து நான் எண்ணெய் வச்சுட்டேன், அது சுட்டுட்ருக்கு. இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாவு கலந்துட்டு பிசைஞ்ச உடனே சுட்டுடணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது 3வது டிப்ஸ்ன்னு சொன்னாங்க. ஸோ அதையும் உங்களுக்கு சொல்லிட்டேன் பிகினர்ஸ்க்கு. ஏன்னா நிறைய பேர் பிரமாதமாக பகோடா சுடுவாங்க. இது பிகினர்ஸ்க்காக. நானும் செய்வேன், ஆனால் வேறு மெத்தடில் செய்வேன். எங்கள் சின்ன சம்மந்தி வீட்டுக்கு போயிருந்தப்போ அவங்க ஸ்நாக்ஸ்க்கு பகோடா செஞ்சு கொடுத்தாங்க. அப்போது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அவங்கக்கிட்ட ரெசிபி கேட்டுட்டு வந்து செய்கிறேன். இப்போது இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் சுட்டுட்ருக்கு இல்லையா, இதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்து நம்ம இந்த மாவில் சேர்த்துக்கலாம். அப்போ வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். அதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், எண்ணெய் நல்லா சுட்டுடுச்சு. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் ஃப்ளேம் குறைச்சிப்போம், மீடியம் ஃப்ளேமில் வச்சுப்போம், இல்லைன்னா கருகிடும். ஸோ இப்போ கொஞ்சம் தண்ணியில் கை வச்சுட்டு கொஞ்சமாக எடுத்து போட்டு விடுவோம்.
இவ்வளோதான். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், எல்லாம் எடுத்தாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பரான கிறிஸ்பி ஆனியன் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி நான் எங்ககிட்ட சொன்னேன், எங்கள் சின்ன சம்மந்தி சொல்லி கொடுத்தாங்க. சூப்பராக வந்திருக்கு, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது. தேங்க்யூ ரீட்டா, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.